வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவுகின்ற யூடியூப் நிறுவனத்தார்க்கும் என் கதைகளுக்கு உள்ளது உள்ளபடி விமர்சனங்கள் செய்து நல்லாற்றுப்படுத்துகின்ற செல்வி தேஜா அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். 2 ஆண்டுகளுக்கு மேலாக சமுதாயம் சார்ந்த என் சிறுகதைகளை ஏற்று நல்லதொரு ஆதரவினை தந்து ஆதரவு அளிக்கின்ற ரசிகப் பெருமக்களையும் வாழ்த்தியும் வணங்கியும் மகிழ்கின்றேன். வாருங்கள், இன்றைய சிந்தனைக்குரிய கதைத்தலைப்பானது அதிர்ச்சியில் உறைந்த தலைவன். காண்போம். இதுதான் காதலா? காதலில்தான் எத்தனை வேறுபாடுகள் என்று சிந்திக்கத் தொடங்கிய ஒரு ஆடவனின் நல்ல பண்பினை, இறுதி முடிவினை இக்கதையில் காண்போம். அதிர்ச்சியில் உறைந்து போன தலைவன். ஒரு முறை அன்று பெருமாள் கோயிலில் ஏகாதசி பெருவிழா. மாலை நேரத்தில் சிறப்பாக அப்பெருவிழா நடந்து கொண்டிருந்தது. அதனை கண்டு வழிபட யதார்த்தமாய் பக்கத்து ஊரிலிருந்து நடந்தே வந்து கொண்டிருந்தான் அரவிந்தன் என்னும் அழகிய ஆடவன். அவன் ஒரு அதிகாரி. இக்கோயிலுக்கு வருவது என்றாலே தனி ஒரு அலாதி மோகம் போக ஏற்பட்டது அந்த அரவிந்தனுக்கு. காரணம், அவ்விடத்தில்தான் முன்பு அரவிந்தன் அந்த இளம் அழகியாம் காவேரியை முதல் முறையாக கண்டான், சந்தித்தான். ஒருவரை ஒருவர் முதலாக பார்த்து கொண்டபோது இந்த அரவிந்தனுக்கும் காவேரிக்கும் வாலிப ஏக்கத்துள்ளல் உள்ளங்களில் அலைமோதின. கண்கள் சந்தித்து நின்றன. ஆனால் வார்த்தைகள் வெளிவராமல் உடல் நடுக்கம் ஏற்பட இருவருமே வழிபாட்டை முடித்து கொண்டு தங்களின் இல்லம் நோக்கி போய்விட்டனர். இல்லத்தில் அந்த நினைவு அலைகள் அவர்களின் இதய கமலங்களில் வந்து அலைமோதின. மீண்டும் ஒரு முறை சந்திக்க வேண்டுமென்ற லேப்டாப் துடிப்பு மேலோங்கிற்று. இதுதான் அலைகள் ஓயவில்லை என்பது போல் ஆயிற்று. மீண்டும் அதே கோயில்களில் தங்கள் எண்ணங்கள் நிறைவேற கருவறை இறைவனையே மையமாக வைத்து சந்தித்தனர். அப்போது வாய்ப்பேச்சுக்கள் எதுவுமில்லை. பார்த்தாலே பசி தீர்க்கும் என்ற உணர்வுடன் நின்றனர் கோயில் கருவறையின் முன்பு. அப்போது பகல் பூஜை மணி ஒலி அது கோயில் சுவர்களில் எதிரொலித்தது. சந்திப்பவர்களின் உள்ளங்களில் எழும் பிரகாசம் போலவே கோயிலின் தீப ஒளி கருவறை வாசலில் தங்க நிறமாக பரவி நின்றது. அந்த ஒளிக்குள், வெளிச்சத்தினும் ஒளிக்குள்ளும் அந்த அரவிந்தனும் காவேரியும் ஆகிய இரு உயிர்கள் பிரமித்து நின்றன. கண்கள் பேசின. இருந்தாலும் புதிய சந்திப்பில் காதல் என்ற ஒரு வேகம் தோன்றிவிட்டதால் இதயங்கள் இருவருக்கும் படபடத்தன. அதுவே தூய்மை காதல். வாய்ச்சொற்கள் வரவில்லை. காரணம், அனுபவம் புதுமையன்றோ. அரவிந்தனோ நகரத்தின் வேகத்தை, குடும்ப கட்டுப்பாட்டை, நன்மதிப்புடைய பாரம்பரிய சூழலில் உடலில் சுமந்திருந்தான். காவேரியோ பெயரில்தான் முழுமை மோகம், பெண்ணுக்கே உரிய நாணம். அவளை எதையும் சொல்ல விடாமல் தடை செய்தது காவேரிக்கு. மேலும் கிராமத்தின் அமைதியை கண்களில் சுமந்து நின்றாள் அவள்.
அப்படியொன்றும் உடனே திருமணம் என்பது தனக்கு இல்லை என்பதையும் உணர்ந்திருந்தாள். அது அவளுக்கு தோன்றாத வயது. இருப்பினும் தக்க வயதுடைய ஓரளவு அழகுடைய ஒருவனை காணும்போது எழுகின்ற ஆசையே. இருவரும் பலமுறை கருவறை முன்பு சந்தித்தாலும் இருவருக்கும் இடையில் சில அடிகள் தூரமே. ஆனால் சொல்லாத சொல்லிடத் துடிக்கும் சொற்களில் 1000. பார்க்காத பார்வைகள் இல்லை, பேசாத மொழிகள் மட்டும் இருந்தன. அவளது மேற்படிப்பு ஆர்வத்திலும் அரவிந்தனது பொறுப்பான முழு வேளையிலும் காலங்கள் நகர்ந்தன. அவளுக்காக காத்திருந்தான் மனதுக்குள் அரவிந்தன். சில வருடங்கள் கழித்து அவளை மீண்டும் கருவறையில் முன்பாக சந்தித்தான். மௌன மொழிகளே. அவளும் தனிமையில்தான் வந்திருந்தாள். ஆனால் அவளும் பூமாலையுடன் அர்ச்சகர் வருகைக்காகவே காத்திருந்தாள். தனிமையில் நின்ற அவளை கண்டதும் இன்னும் திருமணம் ஆகவில்லை என்ற நம்பிக்கையில் திருமண நம்பிக்கை என்னும் ஆசை இவனுள்ளும் பிறந்தது. அவளோடு வாழ வேண்டும் என்ற கருத்தில் அவளை கைபிடித்து வாழ்க்கை வழியில் நடத்த வேண்டும் என்ற விருப்பம் என்பதே அவன் காதலாய் இருந்தது. தன் மீது தற்போதும் கொண்டுள்ள அவள் அன்பை நினைத்து அவனின் அன்பை நினைத்து இந்த காவேரியும் மகிழ்ந்தாள். நீ என்ன சொல்கிறாய் என்பது போல் உற்று நோக்கினான் அரவிந்தன். மேலும் மனதுக்குள் பேசினான். நீ என்னை நேசிக்கிறாயா என்று அவன் மெதுவாக கேட்டான். அவளை பார்த்து கொண்டே தன் மனதுள். மௌன மொழிகள் நடைபெற்றன. அவனது பார்வையில் நோட்டமிட்டு மலைத்து போன காவேரி தானும் மனதுக்குள் சிரித்து கொண்டாள். அவள் சிரிப்பில் வெட்கமும் வேதனையும் விளக்கமற்ற அன்பும் கலந்து இருந்தன. அவளோ தன் மனதுக்குள் கூறினாள். அந்த கருவறை விளக்கை பார்த்து, உன்னை என்னோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்று நான் எண்ணவில்லை. உன்னை உன்னதமாய் மீண்டும் ஒரு முறை காண மாட்டேனா என்ற ஏக்கம் என்னுள் இருந்தது. ஒரு முறை மீண்டும் காண வேண்டும் என்றுதான் எண்ணி இங்கு தற்போது வந்தேன் என்று மௌனத்தால் பதிலளித்தாள். இதற்கு இடையில் அவள் கொண்டு வந்த மலர் மாலைகளை ஆண்டவனுக்கு சூட்டி அர்ச்சகரிடம் இருந்து விடைபெற்று மீண்டாள். அவள் நிலைமை அறிய துடிதுடித்து போன அரவிந்தன் அர்ச்சகரிடம் காவேரி பற்றி விசாரித்தான். அவருக்கு தற்போதுதான் திருமணம் ஆயிற்று என்று காவேரியை மரியாதைப்படுத்தி கூறினார் அந்த அர்ச்சகர். அவளுக்கு திருமணம் ஆயிற்று என்பதை அதற்காக வேண்டுதலை நிறைவேற்றிச் செல்கின்றாள் இன்று என்றார் அர்ச்சகர். திடுக்கிட்டான் முகுந்தன். உறைந்து போனான் சிலையாக. நிலைமையை உணர்ந்த அர்ச்சகர் யோசிக்க ஆரம்பித்தார். அரவிந்தனோ தன் மனதுக்குள்ளும் வெளிப்படையாகவுமே முக்கி திணறி, அப்படியென்றால் நான் நடந்து கொண்டது செய்தது காதலா என்ன என்பது போல் கேட்டுக்கொண்டே கண்ணீர் வடித்தான். அவனுக்கு பதிலையும் காவேரி கருவறை விளக்கை நோக்கி முன்பே கூறிச் சென்றதை அர்ச்சகர் தன்னுடைய அனுபவத்தால் அறிந்து கொண்டார். அதனை தெளிவுபடுத்தினார் அரவிந்தனுக்கு. ஆம் அரவிந்தா, உன் எண்ணத்திற்கு தமது மௌன மொழி வழியே திறமையால் கற்பின் வழியே முன்பே கருவறை விளக்கை நோக்கி காவேரி கூறிவிட்டாளே அப்பா. எவரும் தன்வசம் வைத்து கொள்ள விளைவது ஆசை. தன் வசமின்றியும் நலம் வேண்டுவது அன்பு என்ற அந்த அன்பு உயர்ந்திடும் இடமே காதல் என்று விளக்கிவிட்டாள். மேலும் தெளிவாக அறிந்து கொள்ள அர்ச்சகரை நோக்கினான். அவள் வேண்டியதை விளக்கியதை மீண்டும் கூறினார் அந்த அர்ச்சகர். எவரும்
தன் வசம் வைத்து கொள்ள விழைவது ஆசை. தன் வசமின்றியும் நலம் வேண்டுவது அன்பு. அந்த அன்பு உயர்ந்திடும் இடமே காதல் என்று விளக்கிவிட்டாளே அப்பா என்று எடுத்துரைத்தார். கருவறை விளக்கை வைத்து அதிர்ச்சியில் உறைந்து போனவன் தடுமாறினான். மீண்டும் அந்த கோயில் மணி ஒலித்தது. அதிர்ச்சியில் உறைந்து போய் காவேரி பதிலை கேட்ட அரவிந்தன் தலை குனிந்தபடி நின்றான். தன் செயலுக்காக வருந்தினான். அன்றுதான் அவன் உணர்ந்தான் காதலில் வேறுபாடுகள் உண்டு என்பதை. காதலின் வேறுபாடு என்பது பெண்மையில் இல்லை, அதை உணரும் மனத்தின் அளவில்தான் உள்ளது என்பதை. காதலின் வேறுபாட்டை இக்கதை உணர்த்தியதை நாமும் எண்ண வேண்டும். யோசிப்போம்.